வணக்கம். செராக்கர். என் பேர் ஸ்டெல்லா. நான் செராக்கர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கூட பத்மா அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 250 நாட்களாக செராக்கர் வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, என்ன பிரச்சனைக்காக வந்தாங்க, இப்போ எவ்வளோ ரெடியாக இருக்காங்க, அங்கே நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் தெரப்பி, அவங்க ஏன் இந்த ப்ராடக்டை பை பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் அம்மாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம், என் பேர் பத்மா. ஓகேம்மா, உங்களுக்கு செராக்கர் எப்படி அறிமுகமானதுங்கம்மா? எங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு சித்ரா மேமையும் உங்களையும் தான் ஃபஸ்ட்டு பார்த்து பேசியிருக்காங்க. ஓகேம்மா. சரி, நான் வந்து எங்கள் லியோ ஆர்த்தோல் தான் அப்போ மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு உங்கள் பொண்ணு பார்த்துட்டு அப்படிதான் உங்களுக்கு அறிமுகமானது. நீங்கள் செராக்கர் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு, பேக் பெயின் இருந்துச்சு. தைராய்டு எத்தனை வருஷமா இருந்தது? ஒரு 5 வருஷமா இருந்துச்சு. 5 வருஷமா தைராய்டு மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்க. எவ்வளோ எம்ஜி எடுத்துட்டு இருந்தீங்கம்மா? ஒரு 50 எம்ஜியே தான் 50 எம்ஜி எடுத்துட்டு இருந்தீங்க. ஓகேம்மா. அப்புறம் வேற என்ன? அப்போ அது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்ததுங்க. கொலஸ்ட்ரால். ஆமாங்க. அப்புறம் கால் வலி, பாத வலி. மெடிசன் எடுத்தீங்களாமா? கொலஸ்ட்ராலுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தேங்க. அப்புறம் இப்போ செராக்கருக்கு வந்த பின்னாடி மறுபடியும் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ராலுக்கு எடுத்துட்டு தான் இருந்தேன் நான். ஓகேங்கம்மா. அதுக்கும் அப்போ தைராய்டுக்கும் மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்க, கொலஸ்ட்ராலுக்கும் மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்க. கால் வலி இருந்தது, பாத வலி, கால் முட்டி வலி. அது எத்தனை வருஷமா இருந்ததுங்கம்மா? அது 15 வருஷமா இருக்குதுங்க. முட்டி வலி வந்து எனக்கு 15 வருஷம் ஆச்சுங்க. 15 வருஷம் இருந்தது. இப்போ வந்து இந்த பேக் பெயினும் அது ஒரு இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ளதான் இந்த பேக் பெயினும் இந்த டிஸ்க் பெயினும் வந்துச்சு. டிஸ்க்லையும் ஸ்பைனல்ல. அதுல வந்து லியோ ஆர்த்தோவில் அட்மிட் ஆகி நான் வந்து அவங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த எலும்புக்கு இடையில ஒரு நரம்பு ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கு, பல்ஜா இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லயே தான் வச்சு பண்ணினாங்க. முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டு அது ட்ரிப்ஸு ஒரு 3 நாள் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸு போச்சு. அது என்ன மருந்தெல்லாம் உள்ளே போக எனக்கு வந்து முகமெல்லாம் ஊதி கை காலெல்லாம் பெருசாயிடுச்சு. ட்ரிப்ஸ்லேயும் நிறைய மருந்து கலந்து விட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அது 3 நாள் அட்மிட் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே முகமெல்லாம் ஊதிருச்சு, பெருசாயிடுச்சு. 90 கிலோ ஆயிடுச்சு. வெயிட் ரொம்ப கெயின். ஆமாங்க. அப்புறம் திரும்ப போய் அட்மிட் ஆகி நம்ம அவங்க வந்து ட்ரிப்ஸ் போட்டு மறுபடியும் திரும்ப வெயிட் கம்மியாயிடுச்சு. ஒரு 8 கிலோவே கம்மியாயிடுச்சுங்க. கம்மியாயிடுச்சு. அந்த நீர் ஃபுல்லா வெளியில வந்துருச்சு. அதனாலதான் சரி இது வேண்டாம், நம்ம இது பரவாயில்லையா தோணுது, இப்ப செராக்கர் பரவாயில்லையா தோணுது. மாசம் 3000 ரூபாய்க்கு நம்ம மெடிசன் சாப்பிட்டு இருந்தேன். அதனால இப்போ இது பரவாயில்ல, சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு எங்க பொண்ணு சொன்னாப்புல. இப்ப நான் வந்து பார்க்கும்போது ஒரு 15 டேஸ்லயே எனக்கு வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சது, ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. ஓகேங்கம்மா, நம்பிக்கை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஓகே வித்தவுட் மெடிசின், பெட்ல தெரப்பி, ஜெய்ஸ்டோன் தெரப்பி அப்படின்லாம் சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? மனநிலை வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பெட்ல படுக்க சொல்றாங்களே, ஏதாவது கரண்ட் ஷாக் அடிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோட தான் நான் வந்தேன். நான் கரண்ட் கனெக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. ஆமா, கரண்ட் கனெக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஷாக் அடிக்குமா அந்த பயம் இருந்துச்சு. அந்த பயம் அடிச்சதுங்களா உங்களுக்கு? ஷாக் அடிக்கலைங்க. ஓகேங்கம்மா. ஏன்னா 250 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. 250 நாள் ஒரே ஒரு நாள் கூட உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுங்களா? கரண்ட் ஷாக் அடிச்சதோ, இந்த ரத்தம் ஊறுகிறதோ, முடி ஊதுறதோ, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள் தான் வெளியேறுது. ஓகேங்கம்மா. அந்த கழிவுகள் வெளியேறினதை எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க?
அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுங்க. நான் நிறைய எனக்கு வந்து இந்த கெட்ட கொழுப்புகள் நிறைய இருந்தது உடம்புல. ஓகேங்கம்மா. உடம்பே ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஓகே. எத்தனை நாள் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது? அந்த 1 மந்த்லயே உடம்பு ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகேங்கம்மா. எனக்கு தைராய்டு கம்மியாச்சுங்க. அந்த உடம்பு வலி எல்லாம். தைராய்டு எத்தனை நாள்ல கம்மியாச்சுங்கம்மா? தைராய்டு வந்து ஒரு 1 மந்த்லயே கம்மியாயிடுச்சு. 1 மந்த்லயே எனக்கு தைராய்டு கம்மியாயிடுச்சுங்க. சூப்பர்மா, சூப்பர். வந்து நான் அங்க ஜாயின் பண்ணனே மாத்திரை எல்லாமே விட்டுட்டேங்க. எதுவுமே நானே விட்டுட்டேன். நீங்களே விட்டுட்டீங்க. இது மட்டும் அந்த தைராய்டு மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி எல்லா மருந்துக்குமே நான் நிறுத்திட்டேங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சுகர், ப்ரெஷர், அந்த மாதிரி தைராய்டு எந்த பிரச்சனையில வந்தாலும் நீங்கள் மெடிசின்ஸை ட்ராப் பண்ணிட வேணாம், எடுத்துக்கோங்க. ரெகுலராக மெடிசின்ஸோட சேர்த்து தெரப்பியும் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன கண்டிஷனில் வராங்கன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போது எடுத்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். மாத்திரை அளவை குறைக்கணும், அப்புறம் நிப்பாட்டிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இல்லை, ஜாயின் பண்ணும்போது ஒரு 15 டேஸ்க்கு மெடிசன் இருந்தது. அந்த 15 டேஸ் முடிகிற வரைக்கும் எடுத்துட்டீங்க. திருப்பி நான் கண்டினியூ வாங்கலைங்க. அதோட ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஓகேங்கம்மா. அப்போ நான் ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு உடம்பு எல்லாமே ஃப்ரீயா நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. இப்போ மோஷன் ப்ராப்ளம் சரியாச்சு. அது இந்த வலிகள் எல்லாமே சரியாகும் போது நம்ம கம்ப்ளீட்டா நிறுத்தி. இப்போ உங்களுக்கு கால் வலி, பேக் பெயினோட நீங்க வந்திருக்கீங்க. ஆனா கண்டிப்பா வலி அதிகமாகி தான் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வலி அதிகமாகி குறையும் போது, நீங்க வலி அதிகமாகும் போது நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு வந்து வலி அதிகமாகும் போது சொன்னீங்க வலி அதிகமாகும், நீ பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எனக்கு ஃபீவர் வந்துச்சு, லூஸ் மோஷன் ஆச்சுங்க. ஒரு 3 நாள் வந்துச்சுங்க. ஆமாங்க. அந்த சமயத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கம்மா? அப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நம்ம தனியா இருக்கிறோம், லூஸ் மோஷன் வேற ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்றும் அதுக்காக மெடிசன் எதுவும் எடுத்தீங்களா? மெடிசன் எல்லாம் ஒன்றும் எடுக்கலைங்க. அதே சரியாயிடுச்சுங்க. ஓகே. காய்ச்சலும் வந்துச்சு. வேற என்ன? காய்ச்சல் வந்து ஒரு 10 டேஸே இருந்ததுங்க. 10 நாள் கிட்ட 10 நாளே இருந்தது. ஓகேங்கம்மா. காய்ச்சல் சரியாயிருச்சு. ஆனால் ஃபுல்லாக சரியாகிறதுக்கு 10 டேஸ் ஆச்சு. 10 டேஸ் ஆச்சு. ஓகேங்கம்மா. இது வந்து தூக்கம் வந்துங்க. இது நீங்கள் நம்ம செராக்கருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நைட் தூக்கமே கிடையாதுங்க. தூக்கமே கிடையாது. ஆமாங்க. நைட் தூக்கமே இல்லைங்க. பகலில் வந்து நான் வேலை முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு படுத்தா ஒரு 2 மணி நேரம் தூங்கிடுவேன். பகல் தூக்கம் தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ நேரம் வரை சுத்தமாகவே தூக்கம் அது ஒரு 3 மணிக்கு தூக்கம் வரும், 2 மணிக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த செராக்கருக்கு வந்ததுலேருந்து நார்மல் ஆயிடுச்சுங்க. எல்லாமே வந்து எனக்கு நார்மலா இருக்குதுங்க. பகல் தூக்கம் வர்றதில்ல. நைட்ல நல்லா தூங்கிக்கிறேன். இந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே இவ்வளவு பெருசு இருக்குங்க. இந்த தோலெல்லாம் இவ்வளவு பெருசு இருக்கு. இந்த காலெல்லாம் விரலெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அங்க காலம்பாளையத்துல போயிங்க, அவங்க பாப்பா வீட்டுல இருந்துதான் நான் அந்த இது எண்ணெய் கட்டு, அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்காக பண்ணிருக்கீங்கம்மா நீங்க? தன்வந்திரி மருந்து சாப்பிட்டுருக்குறேங்க. ஓகேங்கம்மா. அப்போ அங்க அந்த மாதம்பட்டியில அதுவும் தன்வந்திரி மருந்து மாதிரி தான். அது எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் வருஷக்கணக்கா நான் எடுத்திருக்கேங்க. வருஷக்கணக்கா எடுத்துக்கிட்டே எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இதுக்காக வேண்டி? நான் அது சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு 5-6 லட்சம். அந்த கால் வலிக்காக மட்டும்? ஆமாங்க, ஒரு 5-6 லட்சமே செலவு பண்ணிருப்பாங்க தன்வந்திரி வைத்தியத்துக்கு. வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கீங்கம்மா? அந்த மெழுகு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு, அந்த மெழுகு சூடு பண்ணி அதுல சூடு பண்ணி, ஆமாங்க, சூடு பண்ணி இந்த முட்டைங்க எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அது நம்மனால எவ்வளவு பொறுக்க முடியுமோ அந்த சூட்ல வைப்பாங்க. அது கொஞ்சம் எனக்கு புண்ணாயிருச்சு. அதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க. ஓகேங்கம்மா. வேற என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? வேற வந்து அது அந்த எண்ணெய் கட்டு போடுறது, இந்த முட்டை கட்டு, எண்ணெய் கட்டு, அந்த மாதிரி எல்லாம் போட்டுச்சு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. மெடிசன்ஸ் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? மெடிசன் அதான் இங்கே லியோ ஆர்த்தோவில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் செராக்கர். அந்த நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தது லியோ. அது எவ்வளோ நாள் எடுத்தீங்கம்மா? அது ஒரு இங்கே எடுத்தது ஒரு 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸ். பர் மந்த் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அதுக்கு? அது 3000 ஒரு மாசத்துக்கு 3000. ஓகே. செராக்கர்ல எதுவும் செலவு பண்ணீங்களா?
செராகேர்ல ஒன்றும் செலவில்லைங்க. ஓகே அவங்க எதுவுமே காசு கேட்கறது இல்ல. ஓகேங்கம்மா. அங்க யாரும் எதுவும் உங்ககிட்ட கிடையாது. பணம் ஊசி கேட்டாங்களா? மருந்தா எதுவும் கிடையாது. ஏன்? நீங்க வாங்க, அந்த பெட்ல படுங்க, தூங்குங்க, போங்க, இதுதான் அவங்க சொல்றாங்க. அதாவது தண்ணி குடிங்க, தூங்குங்க, தண்ணி நிறைய குடிங்க, இதுதான் அவங்க சொல்றாங்க. இது சொல்லும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கையா இருந்துச்சுங்களா? தண்ணி குடிச்சிட்டு தூங்குனா எப்படி சரியாகும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரலதாங்க. நம்பிக்கை வரல? ஆமா, நம்மளுக்கு வந்து அது நம்ம பெட்ல படுத்து அந்த தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு உடம்பு ரெடியாக அதான் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது? மெயினா நான் தைராய்டு கம்மியானே எனக்கு நம்பிக்கை. ஒரு மாசம் கழிச்சுதான் நம்பிக்கையே வந்துருச்சுங்க. அப்படிங்களா? தைராய்டு நம்பிக்கை வந்து எனக்கு 1 month ஆயிருச்சு. நம்பிக்கை. அப்ப 1 மாசம் வரை ரெகுலரா வந்திருக்கீங்களே? ஆமாங்க. அது எந்த நம்பிக்கையில வந்தீங்க? சரி, நம்ம போய் பார்ப்போம். எதுலயுமே வந்து நம்ம உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. 1 month வெயிட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேங்கம்மா. அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து இது இயற்கையாக கிடைக்கிறது. மெதுவாக தானே நீங்க வந்து நீங்க சொன்னீங்க சூரிய ஒளியில கிடைக்கிற இந்த விட்டமின் டி இந்த மேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. சூப்பர்மா, வெரி வந்துருச்சு. இப்போ முட்டி வலியில இந்த 15 வருஷ காலத்துல இந்த முட்டி வலியினால, பேக் பெயினால என்னென்ன சிரமங்கள் உங்களுக்கு இருந்தது? அதாவது இங்கிருந்து கேட் வரைக்குமே போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்ததுங்க எனக்கு. வெளியிலே போக முடியாது. அந்த மாதிரி கால் வீக்கம், நடக்கவே முடியாத மாதிரியெல்லாம் இருந்தேன் நான். அப்படியே 2 காலும் பெருசா இருக்கும், அப்படியே வீக்கம். அந்த கால், அந்த விரல்கள் வீக்கம். நடக்கும்போது வேகமா நடக்க முடியுங்களா? வேகமாலாம் நடக்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் இருந்த. கேட் வரைக்குமே போக முடியாது பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வலி இருக்குங்களாமா? ஆமாங்க, வலி. அதாவது திடீர்னு கீழே விழுக போற மாதிரி எல்லாம் இருக்கும். பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த முட்டையிலிருந்து ஒரு நரம்பு திடீர்னு அது எப்ப வந்து இதாகுதுன்னே சொல்ல முடியாது. அப்படியே இழுக்கும், சுண்டி இழுக்கும், நரம்பு இழுக்கும். ஆமாங்க. அப்புறம் படுத்துட்டு இருக்கும்போது அந்த கெண்டை பிடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நரம்பு பிடிச்சுக்கும். காலு நீட்ட முடியாது, மடக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம். அதுவும் இல்லாம நீங்க தனியாவும் கூட இருக்கீங்க. ஆமாங்க. அது வந்து காலை நீட்டி அதை ஒரு பொசிஷன் கொண்டு வந்து அப்பதான் அது விடும். இல்லைன்னா அது பயங்கரமா வலிக்கும். படுக்கும் போதெல்லாம் பிடிச்சிக்கும். ஆமாங்க, படுக்கும்போது பிடிச்சிக்கும். அது வந்து நீட்டி அந்த பொசிஷன் கொண்டு வர்றதுக்குள்ள பயங்கரமா வலிக்குங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமங்க. ஓகேம்மா. உட்காந்து எழுந்திருக்கும் போதெல்லாம் இப்போ ஈஸியா உட்காந்து எழுந்திருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப சிரமமா இருக்கும். இப்படி சமணங்கால் எல்லாம் போடவே முடியாது. இப்ப செராகேருக்கு வந்த பின்னாடி தான் நான் சமணங்காலே போடுறேன். சமணங்கால் போட்டு உட்கார்றேன். ஆமாங்க, உட்கார்றேன். அந்த கால் வலியில அந்த நீங்க வைத்தியத்துக்காக ஒவ்வொரு முறையும் அங்கேயும் போயிட்டு வரும்போது உங்களுடைய மனநிலையும் உங்க குடும்பத்தாருடைய மனநிலையும் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருக்கும். இந்த வயசுல 80 years மேல இருக்கிறவங்களும் கூட நல்லா நடக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து இப்ப 61ங்க. 61. நம்மளை விட வயசு ஜாஸ்தியா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க. நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சுங்க. அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. இப்போ 80 வயசுக்காரங்க கூட நல்லா நடந்துட்டு இருக்காங்க. இப்படி சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு, நடக்க முடியாது. எனக்கு ஒரே பொண்ணு தானே. ஒரே பொண்ணு தான். ஓகேங்கம்மா. செராகேர்ல உங்களுடைய அனுபவம் என்ன? சரிங்களா, அங்க என்னென்ன நீங்க பாத்தீங்க, என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க, சரிங்களா, அங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்பிக்கை இல்லைதான். ஆனா அங்க வர்றவங்களுக்கு வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து அந்த இது கிட்னில இருக்கிற கல்லே வெளியில வந்துருச்சு. ஓகேம்மா. ஜென்ஸுக்கு. அப்புறம் அவங்க ஒரு அம்மாவுக்கு வந்து கன்னத்தில் இருக்கிற புற்று அந்த இது கேன்சர் கட்டி வாய் வழியா அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே எனக்கு நம்பிக்கை வந்து. அந்த அம்மாவை கட்டியோட நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, அவங்க எங்க கூடவே தான் இருப்பாங்க. அவங்க கட்டியோட பாத்தீங்க. இப்ப கட்டி இல்லாம ஆமாங்க. அந்த விழுகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வலியாகுது, கண்ணமெல்லாம் வலிக்குது, ரொம்ப வலியாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது
விழுந்துனையே எனக்கு எல்லா வலியும் போயிருச்சு, ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. முகத்துல அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நம்பிக்கை வந்துச்சுங்க எனக்கு. ஓகேம்மா. அது இல்லாம நீங்க கூட இப்ப சொன்னீங்க, நீங்க இந்த கேட்டு கிட்ட கூட என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இங்க இருந்து நீங்க செராக்கேர் எவ்வளவு தூரம் நீங்க எப்படி வந்தீங்க? 20 மினிட்ஸ் நான் நடந்துருவேன். நடந்தா வருவீங்க. சூப்பர்மா, வெரி குட். என்ன வெயிலா இருந்தாலும் திருப்பி வரும்போது நடந்துருவேன். முடியாத அன்னைக்கு தான் ஆட்டோவிலையோ இல்லைன்னா ஆட்டோவில் வருவாங்க. இப்போ நடந்தா ஆமாங்க. ஓகே. இங்கேருந்து 20 நிமிஷம் வாங்கணும் செராக்கேர் வர. காலையில் டைம் வந்து எங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு பஸ்ல வந்துட்டு அங்க சிக்னல் இருந்து நடந்து கேட்டு கிட்ட கூட போக முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப இவ்வளவு தூரம் நீங்க பசங்களை ஸ்கூல்ல கொண்டு விடுறதுக்கும் நீங்களே போயிடுறீங்க, கோயிலுக்கு போறீங்க, செராக்கேர் வந்துடுறீங்க, டெய்லியும் வந்துடுறீங்க. சரிங்களா? இப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? உண்மையிலுமே சந்தோஷமா இருக்குதுங்க, எவ்வளவோ சந்தோஷமா இருக்குதுங்க. ஓகேங்கம்மா. நீங்க வீட்டை விட்டு வெளியில கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப வெளியில வர பழக்கம் உங்களுக்கு எப்பல இருந்து இருக்கு? செராக்கேருக்கு வர்றதுல இருந்தே வெளியில எல்லாமே நான் எல்லாமே கிளம்பிடுறீங்க. இல்ல யாருக்கு தொந்தரவு கொடுக்கறது இல்ல. வெரி குட்மா, வெரி குட்மா. நம்மளோட வேலைகளை நம்ம பாத்துக்கலாம். இப்போ உங்க மகளுடைய உதவி கூட உங்களுக்கு தேவைப்படுறது இல்ல, நீங்க எல்லாத்தையுமே நீங்களே பாத்துக்கிறீங்க. ஸ்டாஃப்லாம் எப்படி உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களா? ஐயோ, ரொம்ப அன்பா பார்த்துட்டாங்க. உண்மையிலுமே எனக்கு என்னோட பொண்ணுக அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்? எந்த வித்தியாசம் இல்லை. என்னைக்குமே அந்த சிரிச்ச முகத்தோட அவங்க அந்த பேசுறதுலயே அந்த பாதி நோய் குணமாயிரும். உண்மையிலுமே நம்ம வீட்டுல எவ்வளவு கவலைகளோட வந்தாலும் அங்க வரும்போது அவங்க சிரிச்சு பேசும்போது வந்து உண்மையிலுமே பாதி நோய் அந்த அதுலயே குணமாயிருது. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, அந்த பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்கும் போது மட்டும் ரொம்ப கூட்டம் சேர்ந்துக்குது இல்லைங்களா? ஆமா, அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதுல மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கணும்னு அது ஒண்ணு வேண்டிக்கிறேன் நான். ஒரு 2 பேரு. ஆமா, 2 பேர். ஏன்னா நம்மள மாதிரிதான் எல்லாத்துக்குமே தோணும். நிறைய பேர் எவ்வளவோ இதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது வருதா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால அது மட்டும் குயிக்கா போற மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையே நிறுவனம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. செராக்கேர்ல இந்தந்த விஷயங்கள் நல்லா இருக்கு, இந்தந்த விஷயங்களை என்ன மாத்திக்கிட்டேன் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த பிஎம்ஐ மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி மாத்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஒண்ணு, இப்ப நீங்க எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். சூப்பருங்கம்மா. ஓகே. பிஎம்ஐ மட்டும் கொஞ்சம் 2 பேர் எடுக்கணும். இப்ப இடையில கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாம இருந்தது, இப்ப எக்ஸசைஸ் கொண்டு வந்துட்டீங்க. இதே மாதிரியே மெயினா அந்த எக்ஸசைஸ் தான். நம்ம வந்து மல்லாக்க படுக்கும் போது அந்த எக்ஸசைஸ், அந்த ரூட் தெரப்பி, அப்புறம் அந்த ஆர்கன் தெரப்பி, அந்த 2மே வந்து ரொம்ப நல்லதுங்க. சூப்பர். அந்த எக்ஸசைஸ் நல்லது உங்களுக்கு. நல்ல ஆமா, அந்த கால் நரம்புகள் இருக்குது இல்லைங்களா? அந்த முட்டிங்கால் கடிய நரம்புகள் வந்து நிறைய சுருண்டு இருக்கும். இப்ப எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகுது. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகுது. அதனால கண்டினியூவா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்கம்மா. இப்போ செராக்கேர் இந்த வரக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நம்பிக்கையோட வாங்க, லீவு போடாம வாங்க. ஓகேங்கம்மா. அங்க வந்து வரும்போது நேரம் இல்ல. ஆமா, சிலர் வந்து ஒரு 10 நாள் வராங்க, சிலர் ஒரு 30 நாள் வராங்க, ரெடி ஆகுற வரையும் வராங்க. சரிங்களா? அப்படி நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்னங்கம்மா? ஒரு 15 நாள் வந்துட்டு ஐயோ வலி ஜாஸ்தியாச்சு, ஐயோ நீ போகக்கூடாது, அந்த மாதிரி இல்லாம ஒரு நம்பிக்கையோட வாங்க. அது வந்து வலிகள் ஜாஸ்தி ஆயிட்டா மறுபடியும் குணமாகும். அதனால நம்ம அதுக்கு வந்து வலிகள் ஏன் அதிகமாகுதுன்ற விஷயம் நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு வேண்டி அந்த வலிகள் வருது.
வலிகள் வந்து தான் அந்த கழிவுகள் வெளியாகும். ஓகே. அப்போ நம்ம அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அப்போ வலிகள் வந்தாலும் அதை பொறுத்துக்கணும். அப்போ மறுபடியும் திருப்பி வந்து நம்மளுக்கு வலிகள் வராது. நம்மளுக்கு அதனால நம்ம வெயிட் பண்ணணும். 1 month எல்லாம் வெயிட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். அதனால நம்ம வர்றவங்க வந்து திடீர்னு நம்மளுக்கு வலிகள் வருது, நம்ம நின்னுக்கணும், அந்த மாதிரி நிக்க கூடாது. தொடர்ந்து வாங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்கம்மா. அப்போ இந்த மாதிரியான சூட்ல படுத்தா ஏதாவது ஆயிடும், ரத்தம் சுண்டிடும், நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க. திரும்பவும் ஒரு முறை அந்த வதந்திகளை எப்படி கையாளுவது, சரிங்களா, அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கம்மா. இது பெட்ல படுத்தா வந்து முடி கொட்டுறது, ரத்தம் சுண்டுறது, இல்ல கரண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது என்னோட அனுபவத்துல சொல்றேன் நானு. இது எல்லாருமே நம்பலாம். தைரியமா வந்து வரலாம், வந்து நீங்க தெரப்பி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்கம்மா. இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் சரியா இருக்கு, சரிங்களா? எவ்வளவு % நீங்க ரெடியா இருக்கீங்கம்மா? நான் ஒரு 80% எல்லாம் ரெடி ஆயிட்டேன். வெரி குட்மா, வெரி குட்மா. மற்றவங்களுக்கு செராக்கர் வந்தால் உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்றதுல எவ்வளோ % நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்க? கண்டிப்பா வந்து நீங்க 1 monthலயே ஒரு 50% கிடைக்கும் உங்களுக்கு. 1 monthலயே உங்களுக்கு 50% கிடைச்சிடும். ஓகேங்கம்மா. இல்லை எவ்வளோ % செராக்கரை பற்றி நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க? நான் ஒரு 90% கொடுக்குறேங்க. ஓகே. இப்போ 1998லிங்க இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து பிரெயின் டியூமருங்க. திடீர்னு ஒரு தடவை தலைவலின்னு வந்தது தான். போய் செக் பண்ணும்போது பஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. அஸ்வினியில் தான். அப்போ என்னவா இருந்தாங்கம்மா? அவர் இங்கே தான் சௌரிவளையம் பிரிவில், ராமநாதபுரம் சௌரிவளையம் பிரிவில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, அப்புறம் வெண்ணெய் கடை, பால் கடை எல்லாமே இருந்ததுங்க எங்களுக்கு. போட்டிருந்தாங்க. ஆமாங்க. நல்லதான் இருந்தாங்க. நல்ல தொழில். தலைவலி. ஆமாங்க. தலைவலியே தாங்க முடியாத தலைவலி வந்துச்சு, ஃபீவர் வந்துச்சு. அப்போ வந்து நம்ம இங்கே ஜெகன்ஜோதி அம்மா கிட்ட தான் பார்த்தது. ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 10 நாள் ஆகி ஃபீவரே குறையல. அப்புறம் தலைவலி வருது ஏன் அப்படின்னு அவங்களுக்கு தான் சந்தேகம் வந்து, சரி போய் தலையை ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவை ஸ்கேன் சென்டரில் தான் போய் ஸ்கேன் பண்ணிச்சுங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும்போது இப்படி வந்து இன்னும் 48 மணி நேரத்தில் பஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் திருப்பி கொண்டு போய் அவங்க அஸ்வினி ஹாஸ்பிட்டல் கணபதி கிட்ட இருக்கு இல்லைங்களா, அங்கே கொண்டு அட்மிட் பண்ணிச்சு. அப்போ பண்ணும்போது அங்கே பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா மூலியமா, அவர் வந்து ராஜலட்சுமி மில் இதில் இருந்தார் அண்ணா, அவர் முதலாளிக்கிட்ட இருந்தார். அதனால் அவரோட முதலாளி மூலிமா நாங்கள் அங்கே பிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல், அது தமிழ்நாட்டிலேயே ஸ்பெஷலிஸ்ட்டு, மூளைக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு, அங்கே மெட்ராஸ் கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே வந்து அவங்க பயாப்சி மாதிரி பண்ணினாங்க. அதாவது இது மண்டையில் முடியெல்லாம் எடுத்துட்டு மண்டையில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுலேருந்து அந்த மூளையில் இருக்கிறத வந்து எல்லாம் எடுக்கும்போது அது எல்லாமே அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த கெட்டு போனதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வந்து மூளையில் அந்த சென்டர் பேஜில் இருந்தது, அது எடுக்க முடியல அவங்கனால. அது எடுக்க முடியாத இங்கே குப்சனட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே 10 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம், மெட்ராஸில் தங்கியிருந்து. அது அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறம் அவங்களே இங்கே குப்சனட் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. வந்து 30 கரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 30 கரண்ட்டு இங்கே வந்து 30 கரண்ட் வச்சுதுங்க. அப்போ வந்து ஒரு 20 வரைக்கும் எந்த இதுவும் இல்லைங்க. 20 தாண்டின உடனேயே வந்து கண்ணு மங்களாச்சுங்க. அப்புறம் யூரின் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமச்சு. மற்றபடி அவர் எப்பவுமே நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த ரேடியேஷன் வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த நரம்பில் இதாகும்போது அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்துச்சுங்க, வந்துச்சு. அப்புறம் அது முடிச்சுட்டு அப்புறம் அந்த லாவண்யா ஹாஸ்பிட்டலில் அது அவங்க ஒரு 20 இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அந்த 10 அங்கே இங்கே 25 30 கரண்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயும் போட்டுட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் அவரை வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ 2 வருஷம் இருந்தாருங்க. 2 வருஷம் ட்ரீட்மெண்ட்லேயே, வீட்லேயே வந்து 2 வருஷம். ஆமாங்க, ட்ரீட்மெண்ட்லேயே 2 வருஷம் இருந்தாருங்க. அதுக்காக கடைசியில் வந்து என்ன அந்த
நுரையீரல் பஸ்ட் ஆகி நாக்கெல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஆமாங்க. அப்போ மறுபடியும் அங்கே லாவண்யா ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் அப்புறம் அவங்க அந்த நாக்கெல்லாம் உள்ளே தள்ளி வச்சு இந்த கையிலேயே தான் நான் விடிய அந்த இதில் போயிட்டுருக்குதுங்க, ட்ரிப்ஸு போயிட்டுருக்குது. இந்த கையிலேயே தான் உயிரே இந்த கையில் தான் போச்சுங்க. இந்த அப்படியே இந்த விடிய போயிட்டுருக்குது. காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஆமாங்க. அப்பெல்லாம் வந்து நான் வந்துங்க வெளியிலயே வரமாட்டேன். எங்கள் அண்ணாவுங்க கூடவோ அந்த மாதிரி ஃபேமிலி கூட தான் வெளியில் வர்ற மாதிரி அப்பெல்லாம் சூழ்நிலை. எங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லை. அந்த மாதிரி யாரு கூட பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லை. இப்போ வந்து நம்மளே சமாளிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தங்காட்டி தான். ஓகேம்மா. இப்போ அப்பாவுக்கு 2 வருஷமாக கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க? அவருக்கு அப்போ வந்து எங்களுக்கு 5 லட்சம் தான் ஆச்சு அப்போவே. ஆமாங்க. அப்போவே காரெல்லாம் அந்த காரெல்லாம் கூட விற்றும் கூட அவருக்கு தான் செலவு பண்ணிச்சுங்க. பண்ணியும் அப்பா வந்து காப்பாற்ற முடியும். ஆமாங்க. ஓகேம்மா. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அப்போவே இதெல்லாம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பெட்டு இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவரை கண்டிப்பாக காப்பாற்றி இருந்திருக்கலாங்க. ஓகே. இப்போ வந்து அதை நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க. சரிங்களா. இப்போ நமக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்களே கண்டிப்பாக காப்பாற்றி இருந்திருக்கலாங்க. அவர் இப்போ உயிரோடு இருந்திருப்பாருங்க. அவர் அவ்வளோ நல்லா இருப்பாருங்க. அவர் அப்படியே அந்த கமலஹாசன் மாதிரி இருப்பாருங்க. அதாவது கிராமத்தில் பிறந்தவருன்னே அவர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருப்பார். ரொம்ப நாங்களும் அப்படி இல்லைங்க, ரொம்ப ஸ்டைலாக இருப்பாருங்க. நீங்கள் அதை நினைக்கிறீங்க. சரி, ஓகே, பரவாயில்லம்மா. அப்பாவுக்கு கிடைக்காத விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாயிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆரோக்கியத்தை உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூம்மா. சரி.